அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, கிரகங்களுடைய வலிமையை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த 9 கிரகங்களும் ஒவ்வொரு வேறு விதமான வலிமையை கொண்டிருக்கும். ஸோ அந்த வலிமையை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மூன்றாம் நிலை. மூன்றாம் நிலை பாத்தீங்கன்னா, நான்காம் நிலை ஜோஷ்டா பலம். சரிங்களா? ஜோஷ்டா பலம் அப்படின்னா, இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, சூரியன் இப்போ நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். காலையில இப்போ நீங்க எந்திரிச்சோன்னா சூரியனை பாக்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நேர் எதிர் திசையில சூரியன் உதயமாகும். சரிங்களா? ஒரு 6 மாத காலம் அப்படி உதயமாகும். நேர் எதிர் திசையில சூரியன் உதிக்காம கொஞ்சம் வடகிழக்கு மூலையில உதயமாகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? வடகிழக்கு மூலையில உதயமாகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தென்கிழக்கு மூலையில உதயமாகிற மாதிரி இருக்கும். இத இந்த நிலைப்பாட்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படிங்கறது 2 பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. ஸோ உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படிங்கிற வீடியோ நம்ம இதுல போட்டிருக்கோம். ஸோ பட் இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு. உத்தராயணம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் தெற்க இருந்து வடக்கு போறது. சரிங்களா? தட்சிணாயனம் அப்படிங்கும்போது வடக்கு இருந்து தெற்க வர்றது. சரிங்களா? அப்போ இந்த சுழற்சி முறையத்தான் பாத்தீங்கன்னா உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்னு 6 மாதங்களா பிரிச்சு 12 மாதங்களா ஒரு வருட காலமா பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி ஒரு நாள் பொழுது 24 மணி நேரம் அப்படின்னு கன்சிடர் பண்றோமோ, அந்த நமக்கு நடக்கக்கூடிய ஒரு வருட காலம் பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு அது ஒரு நாள். சரிங்களா? அப்ப நமக்கு நடக்கக்கூடிய அந்த 6 மாத கால ப்ராசஸ் அவங்களுக்கு ஒரு பகல், மீதி 6 மாசம் பாத்தீங்கன்னா ஒரு நைட்டு. சரியா? இந்த ரெண்டும் சேர்த்து அவங்களுக்கு ஒரு நாள். சரிங்களா? அவ்வளவுதான். நமக்கு ஒரு வருடம் கம்ப்ளீட் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? சோ அந்த ஒரு சுழற்சி முறையைத்தான் உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இந்த ஆடி மாசம் பாத்தீங்கன்னா திருவிழா வர்றதும், மார்கழி மாசம் பாத்தீங்கன்னா அதிகாலையிலே கோலம் போடுறதும், தீபம் ஏத்துறதும், கோவில்களை வழிபடுறது காரணம் பாத்தீங்கன்னா தேவர்களை தூக்கத்துல இருந்து எழுப்புறதுக்காக, இந்த பிரபஞ்சத்துடைய வேலைகளை செய்யறதுக்காக தூக்கத்துல இருந்து எழுப்புற ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்லுது. சரிங்களா? ஓகே. சோ அந்த ஒரு வரிசையில பாத்தீங்கன்னா உத்தராயணம் தட்சிணாயனம் உத்தராயணம் தட்சிணாயனம். ஸோ இந்த கிரகத்துடைய சுழற்சி முறையத்தான் பாத்தீங்கன்னா ஜோஷ்டா பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் உத்தராயணத்துல பழமை பெற்று இருக்கும். நம்ம ரொம்ப பலம் பொருந்தி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரனோட சேரும் போதும் பாத்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் ஜோஷ்டா பலம் அடையும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உத்தராயண காலகட்டங்கள்ல சூரியன் சந்திரன். சரிங்களா? சூரியன் சந்திரன் ஆகனா ஒளி கிரகம். சரியா? சூரியன் சந்திரன் உத்தராயண நிலை அடையும். ஸோ மற்ற கிரகங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வக்ரம் பெரும் நிலைப்பாட்டை அடையும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரும்போதுதான் நம்ம ராசி கட்டத்துல பாத்தீங்கன்னா வக்ரம் அப்படிங்கிற ஒரு நிலை காட்டுது. ஸோ வக்ரம்னா ஒண்ணும் இல்லை. வக்ரம்னா பாத்தீங்கன்னா பின்னோக்கி நகர்வு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். எந்த கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்கோ அந்த கிரகங்கள் பின்னோக்கி நகருது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஜோஷ்டா பலம் இவ்வளவுதான். ஜோஷ்டா பலம் பெருசா ஹாரோஸ்கோப்ல நம்ம பார்க்க தேவையில்லை. நம்ம பெருசா பயன்படாது. சரிங்களா? இது பஞ்சாங்க முறைப்படி நம்ம ஒரு ரிசர்ச் பண்றோம் அப்படின்னா அது கண்டிப்பா தேவைப்படும். நம்ம ஒரு பலன் பார்க்கறதுக்கு ஹாரோஸ்கோப்புக்கு பெருசா தேவைப்படுது. ஓகேவா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா காலபலம். சரிங்களா? காலபலம் அது என்ன காலபலம்? காலம் இரவு பகல் அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ இந்த இரவு பகலை எந்த கிரகங்கள் எந்த நேரங்கள்ல வலிமை பெறுது அப்படிங்கறத குறிக்கிறதுக்கு தான் காலபலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? பகல் இரவுன இரு காலங்களில் கிரகங்கள் வலிமையை ஆய்வு செய்ய பயன்படுறது தான் அந்த காலபலம். சரிங்களா? சோ அதுல பாத்தீங்கன்னா சூரியன் குரு சுக்கிரன் பகல் காலங்கள்ல வலிமை பெறுகிறது. சூரியன் சுக்கிரன் குரு. சரிங்களா? இவங்க பாத்தீங்கன்னா பகல் நேரத்துல வலிமை பெறுவாங்க. சரிங்களா? பகல் வலிமை. சரியா?
சூரியன், சுக்கிரன், குரு இவங்க வந்து பாத்தீங்கன்னா பகல் நேரங்கள்ல வலிமை பெறுறாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், சனி. சந்திரன், செவ்வாய், சனி இந்த 3 கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல வலிமை பெறும். சரிங்களா? இரவு நேரங்களில் வலிமை பெறும். இரவு நேரத்துல வந்துட்டு சந்திரன், செவ்வாய், சனி வந்து வலிமை பெறும். சரிங்களா? புதன் வந்து பகல் நேரத்துல, இரவு நேரத்துல இதுல ரெண்டுலயுமே வந்துட்டு மத்தியமமா இருப்பாரு. சரிங்களா? புதன் பகவான் வந்துட்டு புதன் வந்துட்டு பகல் நேரத்துல மத்தியமமாவும், இரவு நேரத்துல மத்தியமமாவும் இருப்பாரு. பகல் மற்றும் இரவு. சரிங்களா? பகல் மற்றும் இரவு நேரங்கள்ல வலிமையா இருப்பாரு புதன் பகவான். புரியுதுங்களா? ராகு கேதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிழல் கிரகம். அதுக்கு வந்துட்டு நம்ம வலிமை அப்படிங்கிறத எடுக்க முடியாது. ஆனா இருக்கிறதுலே அதே வந்து எக்ஸ்ட்ரீம் வலிமையா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரிதான் கிரகங்களை வந்துட்டு காலபலம் அப்படிங்கிற நிர்ணய முறையில வரும். சரிங்களா? இதை கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. காலபலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஐடென்டிட்டிக்காக ஹாரோஸ்கோப் நம்ம பலனெடுக்கிறதுக்கு தேவைப்படாது. காலபலம் வந்து பலனெடுக்க தேவைப்படாது. பட் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாங்க முறைப்படி நம்ம ஒரு ரிசர்ச் பண்றோம்னா கண்டிப்பா இதுவும் தேவைப்படும். சரிங்களா? ஓகே.